சக்தி ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்னூர் சித்தர் சக்தி பீடத்தில் காலை 9:30 மணி முதல் 10 மணிக்குள் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னையருள் பெருக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. 13 மணி நேர விவாதத்திற்கு பிறகு நள்ளிரவில் நிறைவேற்றம். The amendment is negative. अभी जब मैं लोबी में आ रहे थे हम लोग इतना देर வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக 128 உறுப்பினர்கள் வாக்களிப்பு. இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் உட்பட 95 பேர் எதிராக வாக்களித்தனர். ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து மூத்த தலைவர்கள் 2 விலகல். வக்ஃப் மசோதாவிற்கு கட்சி ஆதரவளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முடிவு. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் சட்டப்பேரவையில் முழக்கம். திரும்ப பெறு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு. மத்திய அரசின் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று போராட்டம். மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த விஜய் அறிவுறுத்தல். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியதால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். நீலகிரி, கோவை, நெல்லை, தஞ்சை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், ஈரோடு, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரையில் கனமழை பெய்யக்கூடும். கூட்டாட்சி என்ற சொல்லே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியாக இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என காத்திருப்போரின் எண்ணம் ஈடேறாது என்றும் பேச்சு. ஏற்படாதா என்ன நப்பாசையோட சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. சென்னையில் கால் மார்க்சிற்கு சிலை அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. உசிலம்பட்டியில் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கவும் முடிவு. மாமேதை மார்க்ஸ் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டலத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட பி.கே. மூக்கையா தேவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எம்ஜிஆரின் தொண்டன் என கூறும் சைதை துரைசாமி என்றாவது இயக்கப் பணியில் ஈடுபட்டது உண்டா என அதிமுக ஐடி விங் கேள்வி. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என சைதை துரைசாமி கூறிய நிலையில் கண்டனம். அண்ணன் ராம்குமார் பெற்ற 3 கோடி கடனை தன்னால் தர இயலாது. சிவாஜி வீடு முடக்கப்பட்ட விவகாரத்தில் நடிகர் பிரபு தரப்பு உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டம். பாம்பன் பள்ளிவாசலில் முன் அனுமதி பெறாமல் அதிகமான உயரத்தில் அலங்கார விளக்கை அமைத்திருப்பது சட்ட விதிமீறல். ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் முன் அனுமதி பெற்று அலங்கார விளக்கை பொருத்த காவல்துறை அறிவுறுத்தல். தர்பூசணி குறித்து வதந்தி பரப்பியதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு கண்டனம்.
உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தர்பூசணியை தரையில் போட்டு உடைத்து சென்னையில் வியாபாரிகள் போராட்டம். விவசாயிகளை அழிக்கும் சதீஷ்குமார், விவசாயிகளை அழிக்கும் சதீஷ்குமார், வியாபாரிகளை அழிக்கும் சதீஷ்குமார். எல்லா விவசாயிகளும் தர்பூசணியில் ரசாயனம் கலப்பதாக கூறவில்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விளக்கம். பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணி சாப்பிடலாம் என்றும் அறிவுறுத்தல். இது நான் செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமாக நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன். தாராளமாக மக்கள் எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். தமிழகத்தில் மேலும் 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு. பன்ருட்டி பலாப்பழம், முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரை கார் அரிசி, செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு அங்கீகாரம். வெம்பக்கோட்டை அகழாய்வில் செம்பினாலான அஞ்சனக்கோல் கண்டெடுப்பு. பண்டைய தமிழரின் செழிப்பான வாழ்க்கை முறையை பறைசாற்றுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். திருநெல்வேலியில் உள்ள தபால் பெட்டிகளில் தமிழ் மொழி சேர்ப்பு. ஹிந்தி, ஆங்கிலம் மட்டுமே இருந்ததற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் நடவடிக்கை. மூன்று நாள் பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் பிரதமர் மோடி. எரிசக்தி, பாதுகாப்பு துறைகளில் இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்பதற்காக விரைந்து நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடி இலங்கை செல்ல உள்ள நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தேர்தல் நேரம் என்பதால் கோயில் திருவிழா நாடகம் போல வாக்குகளை பறிக்க கச்சத்தீவு தீர்மானம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது, திடீர்னு எங்க தாத்தா முக்கியத்தவர் மேல பாசம் பற்றும் வருது. இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம். இதை தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் கூர்மையா அதை கவனிச்சு இது பண்ணணும். தாம்பரம் ராமேஸ்வரம் புதிய ரயிலின் பயண அட்டவணை வெளியீடு. விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை வழியாக செல்லும் என அறிவிப்பு. உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு வாகனங்கள் செல்ல விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டல். தப்பி ஓடிய நபரை தேடும் ரயில்வே காவல்துறை. சென்னை ஆவடி அருகே தனியார் தொழிற்சாலையில் தீ விபத்து. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். புதுக்கோட்டை அருகே 1ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்கள் 2 சொந்த செலவில் தங்க மோதிரம் அணிவித்த அரசு பள்ளி ஆசிரியர்கள். மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க புதிய முயற்சி. பிரதமர் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. ட்ரோன்கள் பறக்க தடை. பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் வேண்டுகோள். திருப்பதி ஏழுமலையானுக்கு 1 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தால் பல்வேறு சலுகைகள். ஆண்டுக்கு தலா 3 முறை விஐபி தரிசனத்திற்கு அனுமதி என தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பு. கர்நாடகாவில் பெங்களூரு மைசூரு விரைவுச் சாலையில் கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு.
ஜம்மு காஷ்மீரில் 48 அதிகாரிகளை இடமாற்றம் செய்த துணைநிலை ஆளுநரின் உத்தரவு சட்டவிரோதமானது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் உமர் அப்துல்லா கடிதம். குஜராத்தில் வீட்டின் மேற்கூரையை உடைத்த சிங்கம். வீட்டிற்குள் நுழைய முயன்ற அதிர்ச்சி காட்சிகள். மகாராஷ்டிராவில் மனிதர்களை போன்று பேசி அசத்தும் காகம். சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோ. மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்கள் நியமனம் சட்டவிரோதமானது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். இபிஎஃப்ஓவிலிருந்து பணத்தை எடுக்க ரத்து செய்யப்பட்ட காசோலை இனி தேவையில்லை. முன்கூட்டியே பணம் எடுக்கும் சந்தாதாரருக்கு நிறுவனத்தின் ஒப்புதல் தேவையில்லை. மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,185 அதிகரிப்பு. கட்டட இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்கள். பக்கவாதம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இயல்பாக பேசும் வகையில் புதிய தொழில்நுட்பம். செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் சாத்தியப்படுத்திய அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள். சென்னையில் கார் பார்க்கிங் விவகாரத்தில் நீதிபதி மகன் மீது தாக்குதல் நடத்தியதாக பிக் பாஸ் புகழ் தர்ஷன் மீது புகார். தர்ஷன் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை விசாரணை. சக்தி ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்னூர் சித்தர் சக்தி பீடத்தில் காலை 9:30 மணி முதல் 10 மணிக்குள் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னையருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.